ஹலோ மக்களே, நான் உங்கள் செல்வி. எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இது உகாதிக்கே இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஏற்கனவே நம்ம மினியேச்சர் கிச்சனுக்கு உண்டான அன்பாக்சிங்கெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதை ஆசைப்பட்டு வாங்கினேன் இல்லையா, சரி சமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் உகாதிக்கு லீவு அப்படின்னு உடனே உகாதி அன்னைக்கு அதை எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உகாதி ஸ்பெஷலாக என்னென்ன உண்டு அப்படிங்கிறதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு ஒப்பட்டு அந்த ஆந்திரா ஸ்டைல் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு தான் காலையிலேயே பருப்பு ரெண்டுக்குமே ஊற வச்சேன். ஆரஞ்சு வேறு ஒரே ஆசையில் பாத்திரத்தை எட்டி பார்த்துட்டு ஐயா பருப்பா அப்படின்ட்டு போயிடுச்சு. அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அது கஷ்டமாயிருச்சு. இது பெரிய விறகடுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக பற்ற வைக்க முடியும். இந்த குட்டி அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, ஓகே, அடுப்பை பற்ற வச்சேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னு நினச்சேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை மேலே வச்சா பாத்திரம் மேலே நிற்கவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பல டேக்ஸுக்கு அப்புறமா பாத்திரத்தை மேலே வச்சு நெய்யை ஊற்றுனேன். ரீடிங் எடுக்கிறதுக்கு கரண்ட் பில் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார். ஐயோ, அவருக்கு கதவை தட்டினது எனக்கு ஒரே ஷையாக போச்சு. இவ்வளோ வயசுக்கு பிறகு ஒரு பொண்ணு வேலைக்கு போகுது, செப்பு சாமான் வச்சு விளையாடுதுன்னு நினச்சிட்டாருன்னா ஒரே ஷை வேற. சூடோடு அடுப்பை பிடிச்சி கை வேற பொத்துருச்சு. அவர் வெளியில் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் எல்லாத்தையும் செட் பண்ணி அடுப்பு எரிய மாட்டேன்ருச்சு. உடனே சரி, ஓகே, கேசரி கிண்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிலை தூக்கி வச்சு அடுப்பை பற்ற வச்சேன். கேசரி கிண்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த 2 இன்ச்சு கேண்டில் காலி ஆகிடுச்சு. மறுபடியும் கஷ்டப்பட்டு அடுப்பை பற்ற வச்சு ஓலை காம்பு குச்சி எல்லாம் வச்சு பற்ற வச்சு ஒப்பட்டு பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான், அடுப்பு எரியறதுக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. ஒப்பட்டு இது மினியேச்சரில் நான் செஞ்சுருக்கேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோவாக ஒரு பெரிய நம்ம சாதா குக்கிங்கில் எப்படி ஒப்பட்டு பண்ணணுங்கிற வீடியோ நான் பின்னாடி அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான பருப்பு நான் இதில் வேக வைக்கல, குக்கரில் வேக வச்சுட்டேன். கேசரி கிண்டுறதுக்குள்ளே கொஞ்சம் கேசரி கிண்டுறதுக்கு நான் பட்ட பாடலையே அதுக்குண்டான பருப்பை நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். இது கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கு உண்டான ஸ்வீட்டு ஏலக்காய் அந்த டேஸ்ட்டுக்கு உண்டான ஐட்டமெல்லாம் இதில் சேர்த்து இதை நல்ல சுருளை வதக்கிட்டு இதை வதக்கிற கேப்லேயே போலிக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடி பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போதே ஒப்பட்டு போடுறதுக்கு கல் காய வைக்கும் போது அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்பா சாமி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே இதிலே செஞ்சிடலாம் நான் நினச்சேன். அதுக்குள்ளே இயற்கை வச்சுச்சு பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. நீ இப்படியா ஆசைப்படுற, இந்தா வர மழை அப்படின்னு சொல்லிடுச்சு. மழை வந்துட்டு, ஐயையோ மழை வந்துருச்சே அப்படின்னு பார்த்துட்டு அவ்வளோத்தையும் மறுபடியும் ஒதுக்கி எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு நான் அந்த வடை போடுறதுக்கெல்லாம் மாவு ஊற வச்சுருந்தேன். கடைசியில் கேஸ் அடுப்பில் தான் வடை போட்டேன். பருப்பு இதிலே வேக வச்சுட்டேன். இந்த பருப்பு ஆந்திரா பருப்பு வைப்பாங்க இல்லையா, ஆந்திரா பப்பு, அது ரெடி பண்ணணும்னு நினச்சி கடைசியில் வெறும் பருப்பு தான் ரெடி பண்ணுற மாதிரி. ஆந்திரா பப்பு ரெடி பண்ணுறேன்னு நினச்சது கடைசியில் வெறும் பருப்பு தான் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி மினியேச்சர் கிச்சன்லாம் வச்சு ரன் பண்ணுறவங்கெல்லாம் பெரிய இதுதான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட குக்கிங் அதிலே பண்ணுறாங்க. நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலின்லாம் பண்ணுறாங்க. ஆசைப்பட்டு வாங்கி ஒரு 4 டிஷ்ஷு கூட சேர்ந்தால சமைக்க முடியல. அதுக்குள்ளே மழை அதோட வேலையை காமிச்சிது. நம்மளுக்கு அடுப்பு எரியாமல் அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. கடைசியில் பப்பு ஆசைப்பட்டு அது வெறும் பருப்பாக மாறிப்போச்சு. பருப்பு வேகுதான்னு பருப்பை ஒரே கரண்டி வச்சு கலக்கின வண்ணமாக தான் இருந்தது. மிச்சம் இன்னும் இதுலேயே இருந்தால் நேரம் போய்கிட்டே இருக்குமே தவிர்த்து இது வேகாது. நம்மளை இன்னும் கொஞ்சம் ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் வீட்டில் இருக்கிற சாதா கேஸில் குட்டி குட்டியாக உளுந்த வடை அப்புறம் அப்பளம் அதெல்லாம் அடுப்பில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரசம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வச்சுருந்த ரசம் பருப்பு இதில் வச்சது தான். வீட்டுக்கு சாம்பார் வச்சுருந்தேன். அந்த சாம்பார் எடுக்கலை. எல்லாம் வீட்டிலேருந்தே ஆட்டை போடக்கூடாதுல்ல, அதனால் ரசமும் பொரியலும் மட்டும் வீட்டுக்கு சமையல் சாதம் இந்த 3 மட்டும் வீட்டு சமையலேருந்து ஆட்டை போட்டது. வத்தல் வடை எல்லாமே மினியேச்சருக்கு உண்டானது தான். இதில் வடை போடுறதுக்கு தான் வடை ரெடி பண்ணியிருந்தேன். இது வடை, கேசரி, ஒப்பட்டு, அப்புறம் தயிர் வீட்டுக்கு உரம் ஊற்றுனது தான். அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், வத்தல் நம்ம வீட்டில் கூழ் வத்தல் ஊற்றின வத்தல் தான் அது. அதையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சாதம் வச்சு இங்கே சாதம் வைக்கும் போதே பின்னாடி முதுகில் மழை துளி விழ ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லை. கரண்ட் இருந்தால் வீட்டுக்குள்ளே வச்சு செய்யும்போது மழையில் நனையாமலாவது இருந்திருக்கலாம். கரண்ட் போனதும் மழை வந்ததும் கரண்ட் போயிடுச்சு. சரி, முத்தத்தில் ஒரு ஓரமாக வைக்கலான்னு பார்த்தா மழை ஒரு பக்கம் ஒரு பக்கம் 2 பேரும் ஒரே டார்ச்சர். கடைசியில் கொஞ்சம் கொடையை வச்சு பேக்கில் கொடையை வச்சு மறைச்சிட்டு இந்த பக்கமாக இது வச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சாதம் வச்சு நெய் ஊற்றி பருப்பு போட்டுட்டு
இந்த வீடியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த மினியேச்சர் குக்கிங்கை செஞ்சு முடிச்சிட்டேன். தேங்க்யூ மக்களே. எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது ஒரே ஒரு டிஷ் ஃபுல்லாக குக் பண்ணுற மாதிரி நம்ம போடுவோம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டமாக உள்ளதை நம்ம செய்யாமல் ஒரு டிஷ் மட்டும் செய்கிற மாதிரி செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச்.